ஈரோடு வாசல் அமைப்பின் நந்தி மற்றும் நிகழ்விற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். முதலில் வாசல் பட்டயம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமைத்திறன் மற்றும் உடல் மனநலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், உடல் மனநலத்தினை மேம்படுத்திடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடலுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றிங்க மேடம். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க தனபால் அவர்களை அளிக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈரோடு வாசல் அமைப்பின் அந்திமுற்றம் நிகழ்வில் இணைந்துள்ள வாசல் அமைப்பின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும், செயலர் டாக்டர் மைதிலி அவர்களுக்கும், பொருளர் திரு சதீஷ் அவர்களுக்கும் ஆகியோரை இந்நிகழ்விற்கு வருக என வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு பேச்சாளர் எழுத்தாளர் யசோதா பழனிசாமி அவர்களையும் நிகழ்விற்கு வரவேற்கிறோம். மேலும் நிகழ்வில் இணைந்துள்ள வாசல் உறுப்பினர்களையும் மற்றும் வெளியிலிருந்து இணைந்துள்ள அனைவரையும் நிகழ்விற்கு வருக என வரவேற்கிறோம். நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினரின் சிறப்பு உரை. அதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகம் அவங்களை பத்தி. யசோதாவாக ரங்கமாலயத்தில் பிறந்து 17 வயதில் யசோதா பழனிசாமியாக பெரிய வலசின் மருமகள் ஆனவர். தினமலர் நாளிதழ், உரத்த சிந்தனை மாத இதழ் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் போன்றவை நடத்திய சிறுகதை போட்டிகளில் பரிசுகளை பெற்றவர். 25 வருடங்களாக பல்வேறு மாத இதழ்களிலும் வார இதழ்களிலும் இவரது படைப்புகள் வெளிவந்துள்ளன. அந்த படைப்புகளின் வழியாக பல்வேறு நட்பு வட்டங்களை பெற்றவர். பூவரசி என்ற சிறுகதை தொகுப்பை தனது முதல் புத்தகமாக கொண்டு வந்தவர். அடுத்து சிறகு முளைத்த சித்திரங்கள் என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியுள்ளார். இதற்கு அடுத்ததாக நாவல் ஒன்று விரைவில் வெளிவர உள்ளது. இதழ்களில் மட்டுமல்லாமல் வானொலி நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பங்கு பெறக்கூடியவர். வானொலி வழியாகவும் நட்பு வட்டாரங்களை உருவாக்கி கொண்டவர். இப்போது தோனி எஃப்எம் என்ற வானொலியில் கதை சொல்லியாகவும் பங்காற்றி வருகிறார். பேச்சாளர்களின் சிறப்புகளில் ஒன்று, உகந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தனக்கு சாதகம் மாற்றி அதில் ஈடுபடுவது. அப்படி கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி எழுத்தாளராக மட்டுமில்லாமல் கதை சொல்லி பேச்சாளர் என பல்வேறு பரிணாமங்களில் பயணித்து வருகிறார். அந்த பயணத்தில் நம் அந்திமுற்றம் நிகழ்ச்சி பயணங்களை தொடர நம் யசோதா அவர்களை அழைக்கிறோம். யசோதாக்கா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்க்கா. அதுல ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, முடிச்சிட்டீங்களா மூர்த்தி? ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. ஓகே, நன்றிப்பா. வெயில் தகிப்பு இன்னும் குறையாத இந்த மாலை நேரத்தில்
அந்திமுற்றத்தில் இணைந்திருக்கும் நம் ஈரோடு வாசல் அமைப்பு தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் அன்பும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பயணம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டாடி குதூகலமா செய்யக்கூடியது இந்த பயணங்கள் தான். இந்த பயணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வாய்க்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து பயணம் அப்படிங்கிறவ கிட்டத்தட்ட ஒரு 17 வருட காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவெல்லாம் அனுபவிக்கவே இல்லை. பள்ளிக்கூடத்துல போறப்ப அந்த பள்ளி நாட்கள்ல போயிருக்கேன். அதுக்கப்புறம் கல்லூரி வாய்ப்பு கிடையாது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவருடன் ஒரு 2 சுற்றுலான்னா ஒரு கோயிலும் ஒரு கேரளா ஆலம்புழா அந்த இடமும் போயிட்டு வந்ததுதான் என்னுடைய, அதாவது ஒரு 34 வருட வாழ்க்கையில ரொம்ப பயணங்கள் வந்து ரொம்ப குறைவானது. அதுக்கப்புறம் வந்த பயணங்கள் தான் நிறைய பண்ணியிருக்கேன். அது நிறைய வாய்ப்புகளை எனக்கு கொடுத்திருக்கு. ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவையும் கூட கொடுத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். பயணங்கள்ல நான் 3 வகையா கால்குலேட் பண்ணி வச்சிருப்பேன். எப்படின்னா, நம்ம உறவினர்களோட போறது அது ஒரு விதமான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் தரும். நெருங்கிய நண்பர்களுடன் போறப்ப அது அதுக்கு மேல ஒரு சந்தோஷத்தை தரும். குடும்பம் எல்லாம் இல்லாம அந்த நச்சரிப்பெல்லாம் இல்லாம அப்பாடா ஃப்ரெண்டோட ஜாலியா என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமான சந்தோஷத்தை தரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே தெரியாதவங்களோட ஒரு பயணம் பண்ணுவோம். அவங்க யாரு என்ன அறிமுகமே இல்லாதவங்களோட ஒரு டிராவல்ஸ் மூலமா புக் பண்ணி போவோம். அந்த மாதிரி பயணம் அது வேற விதமான அனுபவத்தையும் பல்வேறு விதமான மனிதர்களை பத்தி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதா அந்த பயணம் அமையும். இதுல இந்த 3 விதமான பயணத்தையும் நான் அனுபவிச்சிருந்தாலும் நான் என்னுடைய குடும்பத்தினருடன் போன பயணம், தனியார் அவங்களோட போன பயணம், அதாவது ஒரு டிராவல்ஸ் புக் பண்ணி போன பயணமும் அந்த அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஏதோ டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கு. அதாவது 2006 இருக்கும்ல 7 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப மூணார் போலான்னு எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ப்ரோக்ராம் போட்டோம். மூணார் போலான்னொன்னுமே குழந்தைங்கள இருந்து சின்னது எல்லாம் பசங்க பிள்ளைங்க எல்லாம் அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் போகல, காலேஜ் கூட போகல, எல்லாம் ஸ்கூல் லெவல்ல தான் இருக்காங்க. எங்க உறவினர்கள் அப்ப கணவர் இருந்து ஒரு 2 வருடம் ஆயிருந்துச்சு. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். காலையில 6:30 மணிக்கு, அதாவது 4:30 5 மணிக்குள்ள உங்களுக்கு வேன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வெடியும் தண்ணி எல்லாம் எந்திரிச்சு பேக் பண்ணி சப்பாத்தி சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். மணி 5:30 ஆச்சு, 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு. வேன் வந்து எங்க வீட்டு கதவு முன்னால நிக்கவே இல்லை. எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா அது, ஒரு டூர் போலான்னு கிளம்புறோம், ஒருத்தரும் இப்படி நம்ம எப்படி ஒரு டிரைவரை கூட சரியா கவனிக்காம நம்ம புக் பண்ணிட்டோமா அப்படின்னு. அது தெரிஞ்சவங்க தான், அந்த டிரைவரும் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க தான், சொந்தக்காரங்க மூலமா தான் அந்த வேனை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்ப எங்க பசங்க எல்லாம் சின்னதா இருந்ததுனால எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எங்க உறவினர் தான் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தாங்க. இவங்க எல்லாம் ஆளாளு மூஞ்சி இழுத்துட்டு நாங்க டூரே வரல, நாங்க போகவே வேண்டாம், போய் எல்லாம் ஒவ்வொரு ஓரமா உட்காந்துட்டு அந்த சப்பாத்தி எடுங்க, நம்ம எல்லாம் சாப்பிடலாம், மணி 7 ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 7:15 7:30 மணி இருக்கும், வந்துச்சு பாருங்க எல்லாம் தடன்னு பேக் எடுத்துக்கிட்டு. அந்த பேக்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கே ஒரு 2 நாள் சந்தோஷத்துல இருந்தாங்க. அதாவது வெளியூர் போலாம் அப்படின்னு அவ்வளவு கொண்டாட்டம், ஒரு குதூகலம். என்னோட மனசே அப்படிதான் இருந்துச்சு. ஒரு குழந்தை மாதிரி நான் மாறி இருந்தேன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகி கிளம்பி போயிட்டோம். பொள்ளாச்சி எல்லாம் தாண்டி போறோம். எனக்கு அந்த இயற்கை சூழல் வந்து எப்பவுமே மனச எந்த இடத்துல பார்த்தாலும் ஒன்றி போயிடுவேன். மூணாறு அந்த இடம் போற வழியெல்லாம் அந்த தேயிலை தோட்டங்களும், அந்த பனி, இந்த மழை வந்து கீழே அப்படியே இறங்கி, மலை முகடு அப்படியே கீழே இறங்கி அந்த தேயிலை தோட்டத்தோட அப்படியே ஒன்றி போயிற மாதிரி இருந்தது. இப்ப அந்த வெயிலனுடைய தகிப்பெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அதனால அப்படியே இதுல இருந்தே நம்ம போவோம். அப்படியே நீங்க இதனோடயே பயணிச்சுட்டே வாங்க. அப்படியே போக போக அந்த மலை முகடு அதையெல்லாம் பிடிக்க அப்படியே எட்டி பிடிச்சுக்கலாமா அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அவ்வளவு ஒரு குதூகலமான ஒரு மனநிலை.
நாங்க அங்க போய் மூணாறு போய் சேர்றதுக்குள்ளேயே போற வழியில ஏதோ ஒரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, குரங்கு டேமா ஏதோ சொன்னாங்க. அந்த இடத்துல போய் மேல நின்னு பார்த்துட்டு கீழே இறங்கி போறோம். மறுபடியும் மேல ஏறி போயிட்டோம். மூணாறு போய் தங்கி அந்த அன்னைக்கு காலையில வெடிய காலம் மேகமூட்டம், மழைச்சாரல், அவ்வளவு ஒரு ரம்மியமா இருக்கு. அந்த மழைச்சாரல்ல எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, நான் எழுந்துட்டேன். எனக்கு இது எங்காவது போய் நான் ரசிக்க மாட்டேனா, எங்காவது நான் ஓடி போய் நிக்க மாட்டேனா அப்படின்னு வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறப்ப எனக்கு அது கிடைச்சோன்னையும் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு எங்க சகோதரி ஒருவரை கூட்டிட்டு அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எந்த இடம், எந்த ஏரியா எனக்கு எதுவுமே தெரியாது. நல்லா புடவை இழுத்து போத்திட்டு அந்த மலையை அப்படியே ரசிச்சுட்டு கையை அப்படியே விரிச்சுக்கிட்டு காத்த உள்வாங்கிட்டு அங்க இருக்கிற பூக்களும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் எங்கூட ஆனந்த கூத்தாடுற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமான மனநிலை. அது போயிட்டு வந்துட்டோம். இங்க இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பார்க்கு அதெல்லாம் போனோம். அந்த பார்க்ல அங்க போய் நாங்க என்ன விளையாடுனா, பிள்ளைங்க எல்லாம் சின்னதா இருந்தனால கொலையா முந்திரிக்க விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களை டூர் வந்தவங்க எல்லாம் திரும்பி பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அதை பத்தி நாங்க எதுவுமே சட்டை பண்ணல. அது மட்டும் இல்ல, அங்க ஊஞ்சல் இருந்தது. எனக்கு அந்த ஊஞ்சல், மரத்து மேல இருக்கிற ஊஞ்சல்ல ஆடுறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அது பலகை போட்டு இருந்தது. போட்டோ எனக்கு ஷேர் பண்ண தெரியல, இருந்திருந்தா ஷேர் பண்ணிருப்பேன். அந்த அதுல ஏறி அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு போறப்ப வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த உணர்வுகள் இன்ன வரைக்கும் எனக்கு அது மறக்க முடியாத ஒரு உணர்வுகளா தான் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா நாங்க கிளம்பி வந்தா, இவன் நைட்டு 8:30 மணிக்கு 9 மணி 10 மணிக்கு கொண்டுட்டு இன்னும் ஒரு 2 இடம் காமிக்கிறேன்னு சொல்றாரு. வேற எங்களுக்கு பக்கம் போகணும், அதனால நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி எங்களை 6:30க்கெல்லாம் வீட்டுல கொண்டாந்து விட்டாங்க. அந்த பயணம் எங்களுக்கு இனிமையை கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாண்ட கண்டிப்பா நம்ம கவனமா இருக்கணும். ஒரு நல்ல டிரைவர் ஏற்பாடு பண்ணுங்கிற ஒரு பாடத்தையும் இந்த மூணாறு பயணம் கொடுத்தது. ஒரு 6-7 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நாங்க போய் தங்கி இருந்த ஹோட்டல் அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு இடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அடாடா, எப்படியெல்லாம் நம்ம அந்த இடத்துல இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பதி போனது. இது எப்படி பட்டதுன்னா, நம்ம ஊர்ல நீங்களாம் அது போய் அனுபவிச்சிருப்பீங்களா என்னவோ தெரியாது. நானும் இதுதான் முதல் முறையா போனது. எங்க ஊர்ல ஒரு அண்ணா டூர் சேர்த்துவாங்க. எனக்கு இங்கிருந்து திருப்பதி கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்ல. யாரை கேட்டாலும் திருப்பதியா சாமி சாமியா இருக்கு, என்னை விட்டுரு, அங்கெல்லாம் போய் கூட்டத்துல நெரிசல் எல்லாம் இருக்க முடியாது அப்படின்ட்டாங்க. என் பொண்ணுக்கு திருமணமானா கூட்டிட்டு போனீங்கன்னா கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க. சரி, நம்ம மனசுதான் அப்ப என்ன சொன்னாலும் நம்புங்களே. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு திருப்பதி போனான்னு அம்மாவும் போனதுலன்ட்டு 3 பேரும் ஊர்ல பஸ் ஏற்பாடு பண்ணி ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணா அழைச்சிட்டு போறாங்க. அந்த பஸ்ல ஒரு 50 பேர் போற மாதிரி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறாங்க. அந்த பஸ்ல போன ஒரு அனுபவம் யாரு எந்த மக்கள் யாருன்னு தெரியாது. சொந்தக்காரங்களும் இருக்காங்க, ஏழைகளும் இருப்பாங்க, வசதியானவங்களும் இருக்காங்க, வசதியே இல்லாதவங்க. அந்த இடத்துல எல்லாருமே சரிசமமா தான் அங்க இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம். எல்லாத்துட்டையும் நல்லா பழகுற மாதிரி, அவங்களுடைய உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா திருப்பதி போய் அந்த மலையடிவாரத்துல இறங்கி எல்லா பொது இடத்துலதான் குளிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் குளிச்சது, ஐயோ இவ்வளவு வேற கூட்டிட்டு வந்துட்டுமே, என்னடா பண்றதுன்னு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. நம்ம வராமையே இருந்திருக்கலாமா அப்படின்னு எல்லாம் கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இது ஒரு அனுபவம் இருக்கட்டுமே, இந்த அனுபவத்தை எல்லாம் நம்ம எப்ப கத்துக்க முடியும் அப்படின்ட்டு போய் அந்த ஒரு பொதுவான ஒரு இடம், பாத்ரூம், தனியா ரூம் எல்லாம் இல்லாம அங்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க மலை ஏறி மலைக்கு போயிட்டோம். அங்க போனாலும் அங்கேயும் மழை எங்களை வரவேற்றுது. நல்ல சாரல் மழை அடிக்குது. அங்க ரூம் எல்லாம் அவங்க எதுவும் ஸ்பெஷல் எல்லாம் தரல. அந்த பொது இடத்துலதான் எங்களுக்கு தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த போன 50 பேரும் அந்த இடத்துக்கு சேரணும். அப்பதான் அவங்களால கூட்டிட்டு போக முடியும். அப்பதான் ஒருத்தர் மொட்டை அடிக்க போறாங்க, ஒருத்தர் இந்த பக்கம் மொட்டை அடிக்க போறாங்க. எங்களுக்குன்னா ஒண்ணுமே புரியல. என்னன்னா ஆளாளு ஒரு பக்கம் போறாங்க, எப்பதான் இவங்க சாமி பாக்குற கூட்டிட்டு போவாங்க, இன்னும் அங்க போய் கியூல வேற நிக்கணுமே, என்னடா பண்றதுன்னு ஏன்டா அதுக்கு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையில அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க கொண்டு போய் உள்ள பட்டியில அடைச்சு வச்சிருவாங்க இல்லைங்களா, அது ஒரு வழியா செக்அப் எல்லாம் முடிச்சு அந்த பட்டியல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க.
இதுல ஒரு குரூப்பா இருக்கிற நாங்க உள்ள போயிட்டோம். எங்களை கூட்டிட்டு வந்தவங்க வெளியில தங்கிட்டாங்க. எங்களுக்கு கை கால்லாம் நடுக்கமே எடுத்துருச்சு. ஏன்னா அங்க ஆந்திரால தமிழ் தெரிஞ்சா கூட தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களோட வந்து எங்க ஊர்ல ஒரு அக்கா இருக்காங்க. நானும் அந்த அக்காவும் தான் போனோம். எப்பா அவங்க இந்த இந்த அறையில விடுங்க. நாங்க இங்க இருக்கணும்னு நான் ரொம்ப சாதுவா பேசிட்டு இருந்தேன். எங்கள ஒரு அதிகாரிகிட்டயா நாங்க பேசுறோம். யாராவது இருந்தா சொல்லுங்க. எங்களுக்கு யாருமே இங்க தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். கடைசியில எங்கூட வந்த அக்கா, சாமி சாமியா இருப்பா, உன் புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கும்பா. நீ எங்களை விட்டுருப்பா, நீ கொடுப்பா அந்த அக்கா கெஞ்சறது பார்த்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் நீக்கி விட்டாங்க. அது என்னன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் போயிருக்கணுமா, இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அந்த பட்டியல தங்க வச்சிருக்கிறப்ப அங்க இருக்கிற அந்த அவங்க அங்க வந்தவங்க எல்லாம் சாதாரணமா எதுவுமே நினைக்காம ஜாலியா படுத்து தூங்குறாங்க. அந்த இடம் ஒரு அசூசியாவோ எதுவுமே நினைக்கல. நாங்க தான் யோசிச்சு இங்க படுக்கலாமா இங்க வேண்டாமா அப்படின்னலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். அங்க அதாவது ஒரு 10வது படிக்கிற பையன் ஜாலியா அவங்க அம்மா புடவை பிடிச்சிட்டு கையை சூப்பிட்டு தூங்குறான். எனக்கு அதையெல்லாம் பார்க்க ஒரு வியப்பா இருந்துச்சு. இந்த அனுபவம் எல்லாம் கண்டிப்பா நம்ம தனியா போறப்ப, நம்ம குடும்பத்தோடவோ நண்பர்களோடவோ போறப்ப இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். மனிதர்களுக்கான மனிதர்களை சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு அந்த பயணம் கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். இதுக்கப்புறம் போறதுதான் ஏரோப்ளேன் போனதுங்க. நிறைய போனங்க. அதுக்கப்புறம் குற்றாலம் போனோம், தங்கச்சி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாபநாசம், இந்த மாதிரி நிறைய இடம் போனோம். நிறைய இந்த தண்ணியில கோதையாறு அந்த மாதிரி இடமெல்லாம் போனாலும் ஸ்ரீரடி போனதை என்னால மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். அது குறித்தான ஒரு கட்டுரையுமே எழுதி வச்சேன். ஏன் எல்லா பயணத்தையும் எழுதி வச்சிருக்கேன், இருந்தாலும் இது ஒரு சிறப்பு வாய்ந்த பயணம். ஏன்னு கேட்டீங்களா, பிளைன்ல போனதுதான். அம்மா வந்து போன் பண்ணாங்க ஒரு நாள் கூப்பிட்டு காலையில, கண்ணு அக்கா கூப்பிடுறா, ஏரோப்ளேன்ல போறோம், ஸ்ரீரடி போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏமா அங்க என்னமா போயிட்டு எந்நேரமா வர்றது, அது ட்ரெயின்ல எல்லாம் போகணும் அப்படின்னா, கண்ணு ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போறாங்கன்னு நம்ம போலாங்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா. அப்ப அது 2017 இருக்கலாம்னு நினைக்கிறேன். 17 18 தெரியல. அப்போ எனக்கு ஒரு ஆசை, அட நம்ம எல்லாம் எப்படா பிளைட் போன, இந்த பசங்க எல்லாம் பாஸ்போர்ட் வாங்கி வச்சு இவங்க எல்லாம் பிளைட் ஏறி போயிட்டு வந்துட்டாங்க, நாம இங்கேயாவது போலாம், இந்தியாவுக்குள்ளேயாவது போக மாட்டோமா அப்படின்னு எனக்கு ஒரு நட்பாசை வர ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா அப்படின்னா அம்மாவே எல்லாம் பணம் கட்டி எல்லாம் சேர்த்திட்டாங்க. ஒரே கொண்டாட்டம் எங்க அம்மாவுக்குன்னா. நாளா பிளைட்ல போறேன். ஏன்னா அப்பா வந்து சீரடி ட்ரெயின்ல போயிட்டு வந்தாரு. எங்க அப்பா போகாத இடத்துக்கு எங்க அம்மா ட்ரெயின்ல பிளைட்ல போறாங்கிறது அதுக்கு அதோட சந்தோஷம். அப்படியே எப்ப போன் பண்ணாலும், கண்ணு அதை எடுத்து வச்சிட்டியா, இதை எடுத்து வச்சிட்டியா, நாங்க பிளைட்ல போறோம், இதே பாட்டுதான் அம்மா பாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கிளம்ப போறப்ப ஈரோடு ரயில் நிலையத்துக்கு போயிட்டு அங்கிருந்து குர்லா எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன், அதுல 10:25 காலையில கிளம்புறோம். கிளம்பி சேலம் வழியாதான் பெங்களூர் அப்படிதான் போச்சு. பெங்களூர் போறப்பதான் சொல்றேன், அம்மா இந்த ஊர் மண்ணையெல்லாம் நம்ம என்னைக்குமா சுட்டு பாக்குறது, இங்க இந்த அக்கா இருந்தாங்கல்ல, இங்க இந்த அக்கா இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க வெளியே அதிகமா போகாதனால எங்களுக்கு அதெல்லாம் ஒரு புதுவித அனுபவமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அடிக்கடி டூர் போறவங்களுக்கு எல்லாம் இது எப்படி இருக்குன்னு தெரியாது. புதுசா என்ன சொல்லுவாங்க, காணாததை கண்டது மாதிரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மனநிலை மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து போய் அங்கெல்லாம் சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. என்னன்னா நம்ம கொண்டுட்டு போன இந்த சாப்பாட்டை எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கலன்னு வைங்க ட்ரெயின்ல, அங்க எளியார் வந்து நம்ம சாப்பாட்டை எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருவாங்கிறதையுமே அங்கதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது குறித்தான ஒரு கட்டுரையுமே நான் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற சப்பாத்தி எல்லாம் சுட்டு வச்சிருந்தாங்க. காலையில பிரிச்சு பாக்குறப்ப பார்த்தா எல்லாம் தூள் தூளா போயிடுச்சு. பாதி பேருக்கு சப்பாத்தி காணோம். நல்லா ஈரோடு சப்பாத்தி நல்லா மணக்க சாப்பிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க அதை உஷாரா எடுத்து வச்சுட்டோம். நல்ல பாட்டுக்கு பாட்டு. அங்கேயும் அந்த பயணத்திலும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது ஒரு 4 குடும்பம் வந்திருந்தாங்க. மீதி இருக்கிறவங்க தெரியாதவங்க ஒரு 40 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன், கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஆனா இதுல என்னன்னா, பயணத்துக்கு கூட்டிட்டு போறவங்க எல்லாருமே ரொம்ப நேர்த்தியா ரொம்ப சிறப்பாதான் கூட்டிட்டு போனாங்க. அங்க சாப்பாடாகட்டும், தங்கக்கூடிய இடமாகட்டும், இந்த பயணத்துல ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆந்திராவை வந்து மகாராஷ்டிரால டவுன் அப்படிங்கிற ஒரு ஆந்திரா தாண்டி டவுன் ஒரு இடத்துல இறங்கிட்டோம். அங்க இறங்கி சனி சிக்னாப்பூர் போறோம்.
அங்க நாங்க போறப்பவே மழை தூறல் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. சனி சிக்னாபூருங்கிறது சனீஸ்வர பகவான் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அங்க மக்கள் வந்து கோயிலுக்கு போறவங்க எண்ணெய் வாங்கி ஒரு இதுல ஊத்துறாங்க. அது அப்படியே அங்கிருந்து அப்படியே ஊத்துறது நல்ல பாலம் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது நேரா போய் அங்க சனீஸ்வரனுடைய சன்னதி அந்த தலையில உழுகுற மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு வித்தியாசமான ஒரு செய்தி என்னன்னா, அங்க இருக்கிற கோயில் இதுக்கெல்லாம் வந்து பூட்டு போட மாட்டோம், அது அப்படியேதான் நீக்கியதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அட இப்படி கூட இந்த காலத்துல இருக்குதா அப்படின்னு. நாங்க டவுன் அந்த ரயில் நிலையத்துல இறங்கி அங்கிருந்து போறதுக்கு எங்களுக்கு பேருந்து ஏற்பாடு பண்ணிட்டாரு. அந்த பேருந்துலதான் நாங்க இந்த சனி சிக்னாபூர் அங்க இருக்கிற ஸ்ரீரடி எல்லா பக்கமும் சுத்தி பார்த்தது அந்த இடம் தான். ஆனா அந்த டிரைவருக்கு தமிழ் தெரிஞ்சுதா தெரியாத தெரியாது. நல்ல ரோடெல்லாம் அப்ப ரொம்ப பறிச்சு போட்டு வச்சிருந்தாங்க. அந்த சனி சிக்னாபூர்ல இருந்து நாசிக் போற வரைக்கும் ரோடு ரொம்ப அதால பாதாள மாதிரிதான் இருந்துச்சு. ஓட்டுறதுக்கே எங்களுக்கு எல்லாம் பயமா இருந்தது. ஆனா அவரு ரொம்ப சாமர்த்தியமா அந்த டிரைவர் ஓட்டிட்டு போனது எங்களுக்கு வயித்துல பயத்தையே கொடுக்காத மாதிரி கரைக்காத மாதிரி இருந்துச்சு. சனி சிக்னாபூர்ல இருந்து நாசிக் வழியா போய் ஸ்ரீரடி போனோம். அங்க போய் அங்க இருக்கிற சாமியை கும்பிட்டு சாய்பாபாவை கும்பிட்டு அந்தன்னைக்கு இரவு அங்க தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் வந்து மறுக்கும் டவுன் டு வந்து தாதர் எக்ஸ்பிரஸ்ல அங்கேயே வந்து திரியம்பகேஸ்வரர் கோயிலுக்கு போனோங்க. நாசிக் பக்கத்துல மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. அந்த கோயில் போறப்ப அங்கேயும் மழை நல்லா உள்ள போறப்ப மழையில நனைஞ்சுக்கிட்டே அப்படியே ஜாலியா விரிச்சுக்கிட்டு எல்லாம் கொடை பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்க ஜாலியா மழையில் நனைஞ்சிட்டு ஓடணும். அங்க இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் வந்து 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நதி உற்பத்தியா கோதாவரி நதி அந்த உற்பத்தி ஆகிற இடத்துலதான் வந்து அந்த லிங்கம் இருக்கு அப்படின்னு. அது பயங்கர கூட்டமா இருந்தது. உள்ள அங்க போய் லைன்ல போய் வெளியில வரப்ப நல்லா மழை பிடிச்சிருச்சு. அந்த போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பசுமையா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்ணன் கோயிலுக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் பண்டரிநாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய வித்தியாசமா சாரசரையா மக்கள் அவ்வளோ பேர் போனாங்க. அது நமக்கு என்னன்னு தெரியல. ஆனா அது அவ்வளோ பேர் வந்து போனாங்க. ஒரு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாலைகள்ல போறப்ப நாங்க கவனிக்க ஆரம்பிச்சோம். இங்க முடிச்சுட்டு ராம் மந்திர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க கிருஷ்ணர் அதாவது ராமர் வந்து இருக்கக்கூடிய அந்த சிலைகள் வந்து அவ்வளவு அழகா இருந்தது. அந்த போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா மாதுளை, ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை இதெல்லாம் பழ தோட்டம். அப்படியே கண்ணு அவ்வளோ நமக்கு பாக்குறப்பவே அவ்வளவு அருமையா இருக்குங்க. அப்படியே படிச்சு சாப்பிடலைன்னா கூட அந்த பார்வை இருக்குது பாருங்க. அப்புறம் பூக்களும் அப்படிதான், ரோஜா, சம்பங்கி, இந்த துளுக்குமல்லி பூ இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படியே பூத்து கிடக்குறதெல்லாம் அவ்வளவு இதா இருந்துச்சு. அங்க பேண்ட் போட்டுட்டு தான் உழவு ஓட்டுனாங்க. மாடு புடிச்சிட்டு போறது அவங்க எல்லாம் பேண்ட் போட்டுட்டு தான் பண்றாங்க. கொம்பெல்லாம் நீளமா இருந்துச்சு, மாட்டுடைய கொம்பெல்லாம். அதெல்லாம் எங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. அங்கிருந்து வரப்பதான் அந்த மாட்டை வச்சு அரைச்சு கரும்பு சாறு எடுக்கிறது அங்கதான் நாங்க பார்த்தோம். முதல்ல நான் அங்கதான் பார்த்தோம். அப்புறம் அங்க நின்று எல்லாரும் கரும்பு சாறு குடிக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு வாங்கி குடிக்கிறதுக்கும் ஐயோ இந்த மாட்டை வச்சு அரைச்சதை குடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் யோசிக்கிறப்ப நம்ம ஊர்ல செக்கெண்ணெய் ஆட்டுனாங்கல்ல, அப்ப மாடுதானே இருக்கும், சொல்றதே அப்படித்தானே சொல்லுவாங்க. செக்கு மாடு மாதிரி ஒரே பக்கமா சுத்திக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் ஆட்டுறதுக்கு நம்ம ஊர்ல அப்ப பயன்படுத்தினது எனக்கு அந்த இடத்துல ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க மறுபடி டவுன் வந்து தாதர் எக்ஸ்பிரஸ்ல மும்பை போனோம். மும்பை போனா அந்த ஏர்போர்ட் அந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன் விட்டு கீழே இறங்குறப்பவே நல்ல மழைங்க. அப்படியே தண்ணி வந்து அவ்வளவு தண்ணி போகுது. நாங்க அந்த பயணத்தை முடிச்சுட்டு ஒரு வாரத்துல நாங்க போன இடம் பாலம், ரயில்வே பாலம் எல்லாமே தண்ணியில முழுகிருச்சுன்னு நாங்க செய்தி கேட்டோம். நல்ல வேளை நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னுதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கிருந்து மும்பை போயிட்டு அங்கேயும் ரூம் அரேஞ்ச் பண்ணாங்க. இது பொதுவா ஒரு ஹால் மாதிரிதான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பைய வச்சுட்டு தங்குற மாதிரி சாப்பாடு அந்தந்த நேரத்துக்கு தேவையானதை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அங்கிருந்து நாங்க காலையில சித்தி விநாயகர் கோயில் மிகப்பெரிய கோயிலா அங்க பிரசித்தி பெற்றது அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு போனோம்.
வானுயர்ந்த கட்டடங்கள், அம்பானி வீடு, இது எல்லாம் காமிச்சாங்க. இதோ இதுதான் அம்பானி வீடு அப்படின்னு. அடடா பாருங்கப்பா, இதுதான் அம்பானி வீடாமா, பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்து வந்தோம். கட்டடம் எல்லாம் அவ்வளவு பெரிய கட்டடம். அங்க தாரவிங்கிற இடம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இடத்துலதான் தங்கணும். அங்க போனா எல்லாம் ஹிந்தியில தான் பேசுறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் யோசிச்சது இது ஒரு 4 மொழியாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்கல்ல, ஒரு மொழியும் தெரியாதனாலதான் நம்மளால பேச முடியல, கத்துருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அங்க வரசக்தி விநாயகர் கோயில், மகாலட்சுமி கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியா கேட் வந்தங்க. இங்கதாங்க வாழ்க்கையில இன்ன வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தந்தது அந்த இது. இந்தியா கேட்டுட்டு வந்தோடனே அங்க தாஜ் ஹோட்டல் இதுதான், ஒபாரா ஹோட்டல் இதுதான் அப்படின்னு சொல்லி இப்படி கை காமிச்சாங்க. அடாடா வாங்க வாங்க, இதெல்லாம் இப்படி நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நாங்க நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அதோட நின்று போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போட்டு தயாரா இருந்துச்சு. அந்த கடற்கரையோரம் அந்த கடல் வழியா போனோம்னா எலிஃபண்ட் கேவ்னு சொல்லி ஒரு இடம், அது தீவு மாதிரி இருக்கு. அந்த தீவுக்குள்ள இருக்கக்கூடியது எலிஃபண்ட் கேவ். போட்ல போகணும், மின்சார போட்ல போனோம். மழை, நல்ல மழைங்க. கடல்ல அலை அடிக்கிறதுக்கு மழை சாரல் வேற அப்படி உள்ள வந்து அடிக்குது. நமக்கு ஆனந்தமா இருக்குது. எங்க அம்மா வேற புடவை போத்திட்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியல. எல்லாம் நிறைய பேரு வர்றவங்க எல்லாம் இந்த போட்ல ஏத்திட்டு போறாங்க. கச்ச கச்ச கச்சன்னு எல்லாம் ஏறிட்டு போய் அந்த தீவு ஒரு 11 கிலோமீட்டர் போட்ல போறதா இருக்கு. கொஞ்சம் ஆழமா போறப்ப கொஞ்சம் பயமா கூட இருந்துச்சு. காத்து, அப்படி காத்தெல்லாம் அடிச்சுச்சு. அங்க போய் அந்த போட்ல இருந்து இறங்கி அந்த எலிஃபண்ட் கேவுக்கு உள்ள போகணும். போனோனையுமே மழை வந்துருச்சு. நல்ல வேளை நாங்க அங்க கொடையை எடுத்துட்டு போயிருந்தோம். அப்ப கொடையை பிடிச்சிட்டு அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, யாருங்க அங்க நம்மள கேக்குறாங்க, ஜாலியா அப்படியே கையில கொடை பிடிச்சுக்கிட்டு சோளக்கருத பொட்டுக்கல்லைய எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அவங்கவுங்க சௌரியத்துக்கு அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம். அங்க இருந்து படி ஏறி மேல போறப்பதான் அந்த அந்த குகையை நம்ம பார்க்க முடியும் அப்படின்ட்டு. படி ஏறுறோம் கால் வலி, இது என்ன இங்க வந்துருச்சு, இது என்ன இங்க வந்துருச்சுங்கிறாங்க. எங்களுக்கு இது போற வழியே முடியவே மாட்டேங்குது. அப்புறம் அம்மானால முடியல, ரொம்ப தசு புசுன்னு இழப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அம்மா வேணா நீங்க இங்க உட்காந்துக்குங்க, நான் மேல போய் பாத்துட்டு வந்தேன்னு. அட கம்முன்னு, இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் இதெல்லாம் பார்க்காம வந்துட்டுனா எப்படி, பரவாயில்ல வாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு மேல அவங்களை கட்டுப்படுத்த வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டு அப்படின்ட்டு போனேங்க. அந்த போற வழியெல்லாம் ஊசி, இந்த பாசி எல்லாம் அழகழகா செஞ்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க அதுல மேல ஏறி போயிட்டோங்க. அங்க போனா அப்படியே பாசி படர்ந்த மாதிரி இருக்குது அந்த இடமே. பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுங்க, மழைய அப்படியே பச்சை போர்வை போத்தி மூடின மாதிரி. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு காலத்துல அங்க ஒரு கோயில் கட்டி இருக்காங்க. சிவாலயம் தான் அங்க இருந்திருக்கு. உள்ள இருக்கிற சிவலிங்கம் எல்லாம் சீர் பண்ணி கட்டலாங்கிறப்ப அது அரசாங்கம் அருங்காட்சி, இந்த அதாவது இயற்கை சுற்றுலாத்தலமா ஆக்கிட்டதுனால அங்க கோயில் கட்டுற பணியை நிறுத்திட்டாங்க. அங்க உள்ள போறப்ப அந்த சிவலிங்கம், அங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய உருவங்கள், அது எல்லாமே நமக்கு பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருந்துச்சுங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சுத்தி அந்த கேவ் சுத்தி வரங்க எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு குகைக்குள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கு. நம்ம இந்த குகையில போனா இந்த பக்கம் இந்த பக்கம்னு சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு அந்த பக்கம் போறப்பக்கும் வழி இருக்குனாங்க. ஆனா ரொம்ப இருட்டிடுச்சு, வானம் ரொம்ப இதாயிருச்சு. 7 மணிக்கு மேல அங்கிருந்து அலவுட் இல்ல, போட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வேகமா இறங்கி வரோம். மழை வேற நல்லா புடிச்சிருச்சு. அந்த மழையில அப்படியே நனைஞ்சுக்கிட்டே வர்றோம். அந்த அனுபவம், அது போய் பார்த்து ரசிக்கிறப்பதான் அது கிடைச்சது. என்ன சொல்றது, கடற்கரையில அப்படியே நின்றுட்டு அங்கிருந்து பாக்குறப்ப வானர்ந்த அந்த மரங்களும், இந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய அந்த இடமும், அந்த கற்கள் குமிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த இடம், அதெல்லாம் எனக்கு இன்னும் அந்த கண்ணு முன்னால நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த வாய்ப்பு நமக்கு இன்னொரு முறை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அங்கிருந்து நாங்க வேகமா, அம்மா அப்பாவும் நடக்கவும் முடியல, வேகமா கடைசி போட்டு ஏற நொடி அவங்க இருங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுதான் கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க கிளம்பி
ட்ரெயின்ல மறுபடியும் அதே போட்ல அப்பவும் மழை தூரிட்டு இருக்கு. அம்மாவுக்கு வந்து அப்படியே மழை சாரல் எல்லாம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அன்னைக்கு நைட் வந்து எல்லாம் போய் அங்கிருந்து கிளம்பி அந்த ரூமுக்கு போயிட்டோம். நாங்க கிளம்பிட்டு அந்த சந்தோஷத்துல நைட்டு பூரா கடை வீதியெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு அம்மாவிற்கு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அங்க வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு நாங்கெல்லாம் கடை வீதி போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு போனோம். போறப்ப நீங்க எந்த ரோட்ல போறீங்க, எந்த வழியா போறீங்க, பாத்துட்டு போங்க, இங்க எல்லாம் உங்களுக்கு சந்தே தெரியாது அப்படின்னாங்க. அட வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க எல்லாம் ஹிந்தியில பேசுறாங்க, எங்களுக்கு எதுவும் புரியல. கொஞ்சம் தூரம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டோம். காலையில நம்ம ஃபிளைட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு. அப்புறம் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி நம்ம எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவசர அவசரமா பேக் பண்றோம். எல்லாம் அவங்க ரெடி ஆகுறதுக்குள்ள ப்ளீஸ் ஒரே ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம்ப்பா, இந்த இடமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இன்னொரு சொந்தக்காரங்களை அழைச்சிட்டு போனோம். மரங்க, நாம இன்னைக்கு மரத்தை வெட்டி போட்டு ரோடு போடுறோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா மரம் ரோட்ல பெருசு பெருசா இருக்குங்க. வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய பெரிய மரம் அப்படியே 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னா நிலத்துக்கடியில தான் கரண்ட் லைன் போறதுனால மேல இருக்கிற மரத்தை வந்து அவங்க வெட்டுறது இல்ல. அதனால பெருசு பெருசா மரம் வளர்ந்து இருக்குது. ஆச்சரியமா இருந்தது. இப்ப இந்த வெயில் அடிக்கிறப்பெல்லாம் நான் அந்த மரத்தையெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப நமக்கு மிக பெரும் ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க அங்க கிளம்பிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டு ஒரு அந்த சந்தோஷ உணர்வுகளோடவே இங்க வந்தா அம்மா அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டது ஃபிளைட்ல போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை அங்கேயே ஒரு மாத்திரை கொடுத்துட்டோம். அங்கிருந்து வேன் வச்சுட்டு சிவாஜி, அந்த சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். வந்து நின்னு எல்லாமே முடிச்சுட்டு உள்ள போய் உட்கார்றோம். செக்கிங் எல்லாம் முடிச்சு அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு ஃபிளைட்ல ஏறி போய் உட்கார்றேன். எங்க அம்மா ஏறப்ப, ஏங்கண்ணே கோயம்புத்தூர் வந்துட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா என்னம்மா சொல்ற, இப்பதாம்மா ஃபிளைட்டே ஏறணும் அப்படின்னு சொன்னப்ப, அம்மா அப்படின்னு சொன்னோன்னே அம்மாவுக்கு எனக்கு அப்பதான் அம்மாவுடைய நிலைமையே புரிய ஆரம்பிச்சிச்சு. இது ரொம்ப காய்ச்சல் அதிகமா போயிருச்சாட்டு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மாவை கூட்டிட்டு அங்கிருந்து போய் அங்க ஒரு மாத்திரையை போட்டுட்டு வந்தோம். அக்கா ஃபிளைட்டு கிளம்பிடுச்சுன்னா, அட ஆமாமா நம்ம ராமேஸ்வரம் தானே ஓரம் ஃபிளைட்ல அப்படின்னு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே முத்தி போயிருச்சு, நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்தோம். கீழே கோயம்புத்தூர் வந்த அன்னைக்கு அம்மாவுக்கு ஏர்போர்ட்ல வந்த அதாவது ஃபிளைட்ல வந்த நினைவே இல்ல. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஷாக்கான விஷயம். இன்ன வரைக்கும் ஏமா ஏரோப்ளேன்ல போலாமா அப்படின்னு கேட்டா அம்மா சிரிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஆசைப்பட்டாங்க, நான் ஃபிளைட்ல போறேன்னு. காரணம் என்னன்னா, முதல் நாள் வந்து அந்த தண்ணி அங்க பட்ட அது எல்லாமே அவங்களுக்கு ஒத்துக்காத போனதுனால அவங்கனால அந்த இதை ரசிக்க முடியல. அவங்க ஃபிளைட்ல வந்ததை ரசிக்க முடியல. இது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. அந்த செக் அவுட் பண்றப்ப ஒருத்தர் மைகோதி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. எங்க வீட்ல இருந்து அந்த மைகோதி கூடவா எடுத்துட்டு வந்து தலை கோதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த செக் அவுட் பண்றப்ப ஆர்ன் அடிச்சுட்டே இருக்கு, அந்த பீப் 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 வந்துட்டே இருக்கு. என்னமா உள்ள வச்சிருக்கா இந்த அம்மா மைகோதி எடுத்து கேட்டாங்க. எங்களுக்கு பயங்கர சிரிப்பு, ஷாக்கான மாதிரி இருந்தது. இதெல்லாம் கூட எடுத்துட்டு ஒரு டூருக்கு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி. சரி, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டிருக்கு அப்படின்னு அந்த மைகோதி கடைசியில அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நீங்க கொண்டு வரக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம டூர் போறப்ப என்னென்ன கொண்டுட்டு போகணும், என்ன கொண்டுட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு சக மனிதர்களோட போறப்ப அவங்களோட விட்டு கொடுத்து போறது தன்மையும், அவங்க எப்படி போறாங்களா அவங்க பின்னாண்ட நின்னு அவங்க எல்லாம் வருட்டுன்னு அவங்களுக்காக காத்திருந்து மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து போறது, இதெல்லாம் வந்து ஒரு பொறுமையும் ஒரு சகிப்புத்தன்மையும் வளர்க்கக்கூடியதா நானு அந்த இடத்துல கத்துக்கிட்டேன். பயணங்கள் வந்து எப்பவுமே இனிமையான அனுபவத்தை தரக்கூடியதுதான். எப்ப பயணத்தை கிடைச்சாலும் கண்டிப்பா தவிர்க்காம நம்ம பயணத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதும் நான் தீர்மானம் பண்ணிட்டேன். பசங்க நினைச்சா கிளம்பி போயிடுவாங்க. இன்னும் போன வாரம் நினைச்சாங்கன்னா நாங்க கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோமா. ஆனா பெண்கள்னால அவ்வளவு எளிதில் பயணத்துல போகவே முடியாது.
எங்க போனாலும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, இவங்களே கூட்டிட்டு போகணும், இவங்களை எங்க விட்டுட்டு போறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் பெண்களுடைய நிலைமை இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு, காலங்கள் மாறி இருக்கு, வசதிகள் மாறி இருக்கு, வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. அவங்கவுங்க வீட்டுல இன்னைக்கு கார் இருக்கு, எல்லாம் நினைச்சா அவங்க தனித்தனியா போறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நம்ம சாராத ஒரு மனிதர்களோட போறதும் ஒரு சுகமான அனுபவமா தான் இருக்கு. பயணங்கள் இனிமையானதா இன்னைக்கு மாறி இருக்கு. இப்ப இந்த வெயில் இல்லைன்னா கொடைக்கானல், ஊட்டி, இப்படி எல்லா பக்கமும் கூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப அலைமோதிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா பயணங்களை தொடர்ந்து பயணிக்கணும். இந்த பயணம் கண்டிப்பா எனக்கு முடியாது, நம்ம வாசலோட ஒரு பயணம் போகணும், அவங்களோட சேர்ந்து நான் கொண்டாடணும் அப்படின்னு அந்த பயணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நல்லா இயற்கை சூழல் சார்ந்த ஒரு பயணமா அமையணும் நம்பிக்கையோட உங்கள் அனைவரிடமிருந்தும் இதுவரை இருந்து கேட்டதற்கு அன்பும் நன்றியும். நன்றிங்க அக்கா. அப்படியே எங்க எல்லாத்தையுமே ஒரு டூர் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்க. ஒரு நல்ல ஒரு சிறப்புரை. யாருக்காவது கேள்வி பதில் இருந்தா கேட்கலாம். யாருக்கு எந்த கேள்வி இல்லைன்னா சிறப்பா சொன்னீங்கக்கா. நீங்க மகிழ்ச்சி. பயணத்தினுடைய இதை ரொம்ப நல்லா சுவைபட சொன்னீங்க. நீங்க அதுல எத்தனை பேர் சேர்ந்து போயிட்டு வந்தீங்க நீங்க அங்க? எதுலப்பா? இப்ப அந்த பயணத்துல அங்கயா? அங்க போறப்ப ஒரு 40 பேர் கூட்டிட்டு 30 to 40 இருக்கணும். இதுல எனக்கு நீங்க கொஞ்சம் பயணத்தை ஞாபகம் பத்தி நிறைய சொன்னீங்க. அந்த பயணத்துல சந்தித்த மனிதர்கள் பத்தியும் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்காங்களா நபர் அப்படின்னு? மறக்க முடியாத நபர் அப்படின்னா, நாங்க அப்பப்பதான் பேசிக்குமோ சேர்ந்து பேசிக்க முடியல. ஓடிட்டே இருக்கும், இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, இங்க இருந்து அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, அங்க இருந்து அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, இப்படிதான் ஓடிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. நெருங்கி யாரு கூடவும் பழக முடியல. ஒரு 2-3 நாள் கேப் இருந்து அவங்களோடவே ஒரு அறையில தங்கி இருந்தோம்னா அவங்கள பத்தி நம்ம செய்தியை சேகரிச்சிருப்போம். ஆனா அவங்கவுங்க இருக்காங்க, அவங்கவுங்க சந்தோஷமா ஓடுறாங்க, ஒடியாறாங்க. அதனால சக மனிதர்களோட இருக்கிற உணர்வு தான் இருந்துச்சு. அவங்கள பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இதுக்கு நம்ம தனியா தான் அவங்களோட தங்கி இருந்துதான் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகேக்கா, நீங்க கூட அண்மையில போயிட்டு வந்தீங்களா? ஆமாங்க. கோதை சொன்ன மாதிரி மைகோதி கொண்டு வந்தவங்களும் இன்னுமே என்னால மறக்க முடியாது. மூர்த்தி. மேடம், சரி, நன்றியை முடிச்சுட்டு பேசிக்கலாம். அடுத்ததாக நன்றி உரை வழங்க திரு தென்னம்பால் அவர்களை அழைக்கிறோம். நன்றி மூர்த்தி. சதக்கா வணக்கம். ரொம்ப அழகா உங்களோட பயணங்களோட தொகுப்பு சொன்னீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே பயணங்கள் ரொம்ப முக்கியமானதா தான் இருக்கும். எல்லாருக்குமே எங்க ஒரு சின்ன ஊரு, ஒரு நாள் ட்ரிப் 2 நாள் ட்ரிப் போயிட்டு வந்தாலும் கூட அது மறக்க முடியாம எப்போ பார்த்தாலும், எப்போ நினைச்சாலும், அந்த ஊர் பேர் கேள்விப்பட்டாலும் நம்ம அங்க போயிருக்கிறோம், நம்ம இதெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க சொன்ன ஊர்ல, நீங்க போயிட்டு வந்த ஊர்ல நான் என்ன நிறைய போனதில்லை. நான் பம்பாய் கூட போனதில்லை, நிறைய ஊர் போனதில்லை. ஆனா உங்க மூலமா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. இன்னும் நானும் ஃப்ளைட் ஏறினதில்லை, அந்த அனுபவம்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த உங்களோட இந்த பயணத்தோட தொகுப்பு கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆசை இருக்கு.
ஆனா அதுக்கான காலம் சூழ்நிலை எல்லாம் ஒத்து வரும்போது அது நடக்கும்னு நம்புறேன். ஸோ உங்க கண்டிப்பா. பயணத்தை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சேர்த்து எங்க எல்லாத்தையும் பஸ் ஏத்தி, ட்ரெயின் ஏத்தி எல்லா ஊரையும் சுத்தி காமிச்சு கொண்டு வந்து மறுபடியும் ஈரோடு வாசல்ல இறக்கி விட்டுருக்கீங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நீங்க இன்னும் நிறைய பயணிக்கணும், நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கணும், நிறைய எழுதணும், படிக்கணும். மகளிர் மட்டும் போற மாதிரி ஒரு ஒரு டிராவல் நீங்க போய் பாருங்க. அதுக்கும் வாழ்த்துக்கள். முடிஞ்ச வாசல்ல இருந்து மக்களை கூட்டிட்டு போங்க. இந்த இனிய மாலை பொழுதை இந்த பயணங்கள் முடிவதில்லை எனும் தொகுப்போடு எங்களோடு பகிர்ந்து கொண்ட ஈரோடு வாசல் மக்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகள். வாசலை தாண்டியும் இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் அன்பான நன்றிகளும். நன்றி, வணக்கம். நன்றி தனபால். மகிழ்ச்சி. நன்றிக்கா.